இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரீயூசபிள் ஜாதி பூ தான் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பூ பார்த்தீங்கன்னா 6 மாதம் வரைக்கும் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணலாம். இது நம்ம தண்ணியில் போட்டாலுமே வந்து நமக்கு அந்த ஈரத்தை உரியாது, அதே மாதிரி டேமேஜ் ஆகாது. மார்க்கெட்டில் வந்து அதான் ஆன்லைன்லலாம் கிடைக்கிற அந்த ஜாதி பூவை விட நம்ம ஸ்ட்ராங்காக ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். ஃபுல்லாக ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தடை நான் காமிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பார்த்தா தான் ஸ்ட்ராங்காக எப்படி பண்ணுறதுன்ற மெத்தட் சீக்ரெட் எல்லாம் சொல்லியிருக்கேன். இந்த வந்து நீங்கள் பிஸ்னஸாக கொண்டு போகிறீங்க அப்படின்னா இந்த கட்டர் நம்ம இந்த வீடியோவில் யூஸ் பண்ண கட்டருக்கு பதிலாக நீங்கள் டை மாதிரி இருக்குது, அதாவது டை கட்டர்னு கிடைக்கும், அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த கட்டர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெட்டல்ஸ் நிறையா இருக்கும். பிஸ்னஸாக கொண்டு போகிறவங்க வந்து பெரிய சைஸ் கஸ்டமர் கேட்டாங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன சைஸும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எது வேணுங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும், சூப்பராக இருக்கும். நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து போடுற வீடியோஸ் வரும். வாங்க இந்த ஃப்ளவர் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஜாதிப்பூ பார்த்திங்கன்னா நிறையா பேர் கேட்ட வீடியோ தான் நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயே. இதுக்கு வந்து நான் 2 கட்டர் யூஸ் பண்ணுறேன். அதாவது பெட்டல்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறது. இது பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சு. ஓகேங்களா? நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறது 1.5 இன்ச்சில் இருக்கிற கட்டர் யூஸ் பண்ணுறோம். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கும் ஃப்ளவர். அதை விட அடுத்த சைஸ் இருக்குது, அதில் வந்து பெட்டல்ஸ் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களோட கம்ஃபர்டபுளுக்கு உங்களோட கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மேக் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா 0.8 mm இருக்க ஃபார்ம் ஷீட் எடுத்திருக்கேன். சின்ன சைஸ் கட்டர் யூஸ் பண்ணி நான் வந்து ஷேப் எடுத்துக்கிறேன். இது வந்து ரொம்ப நம்ம லைட்டாக இழுத்தோனாலே கட் ஆயிரும், ரொம்ப சாஃப்டான ஷீட்டு. இந்த ஷீட்டை பற்றி டீட்டெயில் எல்லாமே நான் ஆல்ரெடி நான் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இதை நான் புதுசாக இன்னொரு சிஸ்டர்கிட்டையும் வாங்கியிருந்தேன் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி. அதோட டீட்டெயிலும் நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இதை நம்ம கட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து இதுக்கு வந்து அந்த கர்வ் வந்து நமக்கு கரெக்டாக வரணும்னு அவசியம் கிடையாது. முல்லைப்பூக்கு தான் கர்வ் கரெக்டாக வரணும். இது வந்து பட் நம்ம கட் பண்ணுறது வந்து கரெக்டான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. இதில் 3 கட்டிங் மெத்தட்லேயே 3 ஸ்டெப் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஃப்ளவரை கரெக்டாக அவுட்லைனாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து 1.5 இன்ச்சில் இருக்கிற அந்த ஷேப் கட்டரை வச்சு நான் கட் பண்ணியிருக்கேன். இதில் பெட்டல்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். இதுக்கு அடுத்த சைஸ் இருக்கிறது பார்த்திங்கன்னா பெட்டல்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து பூ வந்து பெருசாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த இது கூட யூஸ் பண்ணிக்கலாம், அந்த இதுக்கு அடுத்து இருக்க சைஸில். ஓகேங்களா? நான் இதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். இதை நான் வந்து பார்ட் 1 பார்ட் 2 வந்து ஷார்ட்ஸில் கூட போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு சில விஷயங்கள் வந்து மிஸ் ஆகிருக்கும். டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன். ஃப்ளவரை வந்து ஷேப் அவுட்லைன் கட் பண்ணதுக்கப்புறம் டீப் கட் கொடுக்குறோம். டீப் கட் வந்து எப்படின்னா சென்டரில் கொஞ்சமாக மட்டும் ஸ்பேஸ் இருக்கா மாதிரி. இந்த கட் எது கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம அயன் பாக்ஸில் வச்சு அந்த ஸ்டீம் பண்ணுவோம் இல்லையா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர் வந்து நல்லா வந்து நமக்கு ஒட்டி வரும், குமிஞ்சா மாதிரி வரும். அதை தாண்டி அடுத்து வந்து நம்ம வி ஷேப் கொடுக்குறோம். அந்த பெட்டலோட அவுட்லைன் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு சைடு ஃபுல்லாக கட் பண்ணணும். அது எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். எவ்வளோ இத்தினூண்டு தான் நான் கட் பண்ணுறேன். ஜஸ்ட்டு வந்து நம்ம ஷேப் கொடுக்குறதுக்காக ஒரு சைடு ஃபுல்லாக கட் பண்ணியிருக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஃப்ளவரை வந்து திருப்பிக்கோங்க. நீங்கள் அப்படியே வந்து சைடில் கூட கட் பண்ணுறதுக்கு யோசிக்கலாம், பட் அதை விட இதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து கரெக்டாக அந்த பெட்டலோட அவுட்லைனில் வந்து வி ஷேப் கொடுத்துக்கணும். ஓகேங்களா? இதனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஃப்ளவர் வந்து கரெக்டாக அந்த ஜாதிப்பூவோட ஷேப்லேயும் இருக்கும், நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். நமக்கு அது வந்து ஆர்டிஃபிஷியல் மாதிரியே தெரியாது, ரியலிஸ்டிக்கான லுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இதுதான் மெயின். இப்போ பார்த்தீங்கன்னா அதை விட ஒரு முக்கியமான என்னென்னா ஸ்டெம் மேக் பண்ணுறது. ஸ்டெம் மேக் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா நிறைய மெத்தட் இருக்குது. நான் அடுத்தடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபுல் வீடியோவை பார்த்தா தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகேங்களா? ஸ்டெம் வந்து இதுக்கு கொஞ்சம் லென்த்தாக வேணும். ஸோ நான் வந்து லென்த் வந்து நீளம் பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சுக்கு எடுத்துக்கோங்க. வித்து வந்து 1 இன்ச்சுக்குள்ளே இருந்தால் கூட போதும் தான் நமக்கு. இதில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு சைடு சென்டரில் மட்டும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு B7000 க்ளூ எடுத்திருக்கேன். அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எந்த சைடு க்ளூ அப்ளை பண்ணலையோ அதை வந்து சென்டரில் நம்ம க்ளூ அப்ளை பண்ணியிருக்கோம்ல அதில் கொண்டு வந்து அப்படியே நான் வந்து மேலே வந்து ட்விஸ்ட் பண்ணுறேன். அதாவது அந்த ஷீட்டில் வந்து நம்ம ஒரு சைடு கார்னர்லேயும் சென்டர்லேயும் க்ளூ அப்ளை பண்ணியிருக்கோம். எந்த சைடு அப்ளை பண்ணாத சைட்லேருந்து நான் வந்து சென்டரில் கொண்டு வந்துக்கிறேன் க்ளூ அப்ளை பண்ண இடத்துல. அதுக்கப்புறம் நம்ம கார்னரில் அப்ளை பண்ணோம் இல்லையா, அதை மேலே வச்சுக்கிறோம். இதை வந்து ஒரு 2 செகண்ட் பிடிச்சி வச்சுக்கோங்க. B7000 க்ளூ அப்ளை பண்ணுறதுனால இந்த மாதிரி நமக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். இதுவே நீங்கள் க்ளூ கன் யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமே ஒர்க்கு முடிஞ்சிடும். ஓகேங்களா? பட் இது ரெண்டுமே வந்து கொஞ்சம் ஒரு செகண்ட் நீங்கள் ஹோல்ட் பண்ணி வைக்கணும் தான். ஓகேங்களா?
இப்போ நம்ம ஸ்டெம் மேக் பண்ணிட்டோம். ஸ்டெம் வந்து ரவுண்டாக இருக்குது. நமக்கு வந்து ஜாதிப்பூக்கு ரவுண்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. முல்லைப்பூக்கு நான் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். மல்லிகைப்பூ, முல்லைப்பூ எல்லாமே நம்ம பண்ண வீடியோவில் ஸ்டெம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். தெரியல அப்படின்னா அதுலேயும் பாருங்கள். இல்லை உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ ஃப்ளவர் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? 2 மெத்தட் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு மெத்தட் இப்போ நான் காமிக்கிறேன். இது வந்து நம்ம அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணாமல் பண்ணுற மெத்தட். இதுக்கு நம்ம கட் பண்ணி முடித்தோடனே சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. B7000 க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதை அப்படியே 2ஆக ஃபோல்டு பண்ணுங்கள். 2ஆக ஃபோல்டு பண்ணுறப்போ மேக்ஸிமம் நம்ம பண்ணுற என்ன மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஃப்ளவரோட இன்னொரு ஃப்ளவர் அந்த பெட்டல் வந்து ஜாயிண்ட் ஆன மாதிரி அப்படி பண்ண வேண்டாம். அப்படி பண்ணாமல் நீங்கள் வந்து கொஞ்சம் கேப் விட்டு வச்சிங்க அப்படின்னா நமக்கு பெட்டல்ஸ் நிறையா இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஒரு செகண்ட் பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபோல்டு பண்ண இடத்துல கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு சென்டரில் ரைட் சைடில் இருக்கிறத சென்டரில் கொண்டு வாங்க. அதே மாதிரி திரும்ப அது மேலே க்ளூ அப்ளை பண்ணிட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிறத சென்டரில் கொண்டு வந்து பிடிச்சிக்கோங்க. இப்போ இதுவே வந்து சிங்கிள் லேயர் வைக்கிறீங்கன்னா இதோட அந்த கீழே காம்பு வைக்கிற பகுதி வந்து ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஸ்டெம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பட் நான் இது வந்து டபுள் லேயராக வைக்கிறதுனால இன்னொரு ஃப்ளவரையும் எடுத்து நான் வந்து நம்ம ஃபோல்டு பண்ண அதில் வந்து சுற்றி க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். அந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்ளை பண்ணிவிட்டு திரும்ப இன்னொரு ஃப்ளவரையும் வச்சு நல்லா வந்து ஒரு செகண்ட் பிடிச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா அதுவுமே வந்து நமக்கு வந்து நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்டெம் மேக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த ஃப்ளவர் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. இது ஒரு மெத்தட். ஓகேங்களா? இது நம்ம ஸ்டீம் பண்ணவே இல்லை, அயன் பாக்ஸில் யூஸ் பண்ணவே இல்லை. இதுவுமே நீட்டாக இருக்குது. அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணால் எப்படி இருக்குன்றதையும் பாருங்கள். அயன் பாக்ஸ் வந்து இதில் ஒரு சிஸ்டர் கேட்ட டவுட்டையும் கிளியர் பண்ணிடுறேன். அயன் பாக்ஸ் வந்து நீங்கள் நல்லா ஹீட்டாக இருக்கணும். நீங்கள் வந்து உங்கள் இதில் வந்து காட்டன் அப்படிங்கிறது இருந்ததுன்னா அந்த மோடில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு செகண்டில் அப்படியே எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டுட்டு நம்ம எந்த ஷேப் கொடுக்கணுமோ அப்படியே ஒரு செகண்ட் நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ தேவையோ அது எல்லாமே நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி ஹீட் பண்ணிவிட்டு டக்குன்னு நான் என்ன பண்ணிக்கிறேன், எடுத்து விட்டுட்டு ஃபோல்டு பண்ணிக்கிறேன். அந்த ஹீட்டாக இருக்கிறப்பயே நம்ம ஃபோல்டு பண்ணால் தான் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதுங்களா, ஒரு பெட்டலுக்கு இன்னொரு பெட்டல் அப்படியே கிராஸ் ஆன மாதிரி வச்சுருக்கேன். இந்த மாதிரி வச்சிங்கன்னா தான் பெட்டல்ஸ் நிறையா இருக்க மாதிரி இருக்கும். இப்போது இதில் சேம் நம்ம பண்ண மெத்தடு தான். சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணுறோம். அதாவது ஃபோல்டு பண்ணதுக்கு வெளியில் க்ளூ அப்ளை பண்ணுறோம். ரைட் சைடில் இருக்கிறத சென்டரில் கொண்டு வரேன். திரும்ப அதுக்கு மேலே என்ன பண்ணுறேன், ஒரு செகண்ட் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணி லெஃப்ட் சைடில் இருக்கிறத சென்டரில் கொண்டு வரேன். இப்படி நீங்கள் ஒரு செகண்ட் பிடிச்சி வச்சுக்கோங்க. இந்த இடம் ஷார்ப்பாக இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா நமக்கு ரவுண்டாக இருந்தது அப்படின்னா மல்லிகைப்பூ மாதிரி ஆயிரும். ஓகேங்களா? இதுதான் சின்ன சின்ன டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக நமக்கு வந்து ஃப்ளவர் வந்து மேக் பண்ணிடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இந்த பக்கம் ஹோல்ட் பண்ணியிருக்க செகண்ட்லேயே வந்து நம்ம ஸ்டெம்மும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ரெண்டையுமே நம்ம ஒரு செகண்ட் ஹோல்ட் பண்ணோம் இல்லையா, அதனால் வந்து ஸ்டெப் நீங்கள் பிடிச்சிக்கலாம். இதை நீங்கள் பிஸ்னஸாக கொண்டு போகிறீங்கன்னா நான் வீடியோலேயே வந்து ஆட் பண்ணியிருந்தேன். அந்த டை கட்டர் வாங்கி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப வந்து இன்னொரு மெத்தட். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மெத்தடு வந்து நம்ம ஹீட் பண்ணாமல் பண்ண டபுள் லேயரு. இப்போ வந்து ஹீட் பண்ணி சிங்கிள் லேயர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டபுள் லேயர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சிங்கிள் லேயரில் பண்ண மெத்தடு வரைக்கும் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதை ஃபோல்டு பண்ணக்கூடாது. அதாவது ஃபோல்டு பண்ண ஒரு ஃப்ளவரும் ஃபோல்டு பண்ணாமல் அப்படியே வச்ச ஒரு ஃப்ளவரும் வேணும் நமக்கு டபுள் லேயருக்கு. இதுக்கு நம்ம சேம் ஃபஸ்ட்டு பண்ண அதே மெத்தட் தான். ஃபோல்டு பண்ண இடத்துல க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ரைட் சைடில் இருக்கிறத லெஃப்ட் சென்டரில் கொண்டு வரேன். லெஃப்ட் சைடில் இருக்கிறதையும் சென்டரில் கொண்டு வரேன். அதில் வந்து க்ளூ வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நமக்கு ஸ்டிஃபாக நிற்கும். இப்போது பிடிச்சிக்கோங்க. ஒரு செகண்ட் ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை சுற்றி அந்த ஃப்ளவரை சுற்றி வந்து என்ன பண்ணுறீங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணுறீங்க. அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஹீட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதுக்கு கீழே வச்சு அப்படியே அந்த க்ளூ அப்ளை பண்ணோம்ல ஃபஸ்ட்டு நம்ம ஃபோல்டு பண்ண ஃப்ளவரில் அதோடு சேர்த்து நல்லா வந்து நீங்கள் ஒரு செகண்ட் ஹோல்ட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அந்த ஃபஸ்ட்டு நம்ம வச்ச ஃப்ளவரு இப்போ நம்ம அவுட்டர் லேயரில் வச்சுருக்க ஃப்ளவர் ரெண்டும் சேர்ந்து என்ன ஆகும்னா க்ரிப்பாக பிடிக்கும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஃப்ளவர் வந்து நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம பிடிச்சிட்ருக்க கேப்பில் வந்து ஸ்டெம்மையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது தாங்க நம்ம வந்து ஸ்மார்ட் ஒர்க்கு அப்படின்றது. ஒரு பக்கம் நம்ம பிடிக்கிறோம், பேக் சைடில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி அதையும் 2 in 1 நம்ம பிடிச்சிக்கிறோம். இது வந்து நம்ம ஸ்டீம் பண்ணாமல் பண்ண டபுள் லேயர். ஓகேங்களா? இப்போது நம்ம கையில் வச்சுருக்கிறது ஸ்டீம் பண்ண டபுள் லேயர். சிங்கிள் லேயரும் இதை நான் காமிச்சிருக்கேன். ஸோ இதில் எது உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து கஸ்டமர் வந்து கேட்பாங்க அப்படின்னா சிங்கிள் லேயர் கேட்பாங்க. டபுள் லேயர் வந்து ஸ்டீம் பண்ணதில் டபுள் லேயர் வந்து மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் வாங்குவாங்கங்க. இதோட ப்ரைஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கலர் ஜாதி பூ அடுத்த வீடியோ நான் போஸ்ட் பண்ண போகிறேன்.
அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரேட் ஃபிக்ஸிங், அதாவது சிங்கிள் ஃப்ளவருக்கு இது வரைக்கும் நம்ம மேக் பண்ண எல்லா பூக்கும் எப்படி ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறதும் அப்படிங்கிறதையும் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.